சொன்னார்கள், என் உடல் வலிக்கிறது, என் உடல் வலிக்கிறது, எனக்கு வேதனையாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லவில்லை. விடுகிற பொழுது சஜிதாவில் விழுந்தார்கள். விடுகிற பொழுது சஜிதாவில் விழுந்தார்கள். எந்த ஒரு அநியாயத்திற்கும் என் தலை சொல்லாது கடைசியாக நான் அநியாயத்தால் வீழ்த்தப்பட்டாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி சஜிதாவில் நான் விழுவேன். நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் கற்பனாவினுடைய வழிபிழை. எதற்காக வேண்டி யாருடைய காலிலும் விழுந்து விடக்கூடாது. அவர்கள் இருக்கிறார்கள், இதற்காக பணத்திற்காக பதவிக்காக காலில் விழுகிறார்கள், நம் கலாச்சாரத்தை விட்டுக் கொடுக்கிறார்கள். அவர்களை நேசிப்பவர்களாக இருந்தால் மரணம் வரை என் ரப்பை தவிர எந்த நிலையிலும் அல்லாஹ்விற்குத்தான் என் தலை கீழே வீழும் என்று நீங்கள் நியத்து வைக்க வேண்டும். அல்லாஹ் நம் சமுதாயத்திற்கு பாக்கியத்தை வழங்குவார்கள். அவர்கள் கீழே விழுந்தவிட்டால் அப்பொழுதும் அவர்கள் விடவில்லை. கொடூரமான ஒரு எண்ணம், தலையை அறுக்க ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்ட தலை? பெருமானார் முத்தம் கொடுக்கப்பட்ட தலை, பெருமானாரினுடைய உடல் கொடுக்கப்பட்ட தலை. ஹசன் எண்ணில் பாதியை போன்று இருப்பார், ஹுசைன் கீழ் இருக்கிற பகுதி ஹுசைன் எண்ணை போன்று இருப்பார் என்று பெருமானார் சொன்னார். அந்த தலையை அறுத்தெடுக்கிறார். யஸீதுக்கு பைஅத் செய்ய மாட்டேன் என்று சொன்ன கரத்தை அல்லாஹ் மறைத்து விட்டான். ஏனென்றால் தலையை அறுத்து துண்டாக நோக்கி சொல்லுகிறார்கள், இதோ எங்களுக்கு எதிராக போராடிய இந்த ஹுசைனுடைய தலை என் கையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே. இந்த யஸீதுக்கு பைஅத் செய்த கையை அறுத்து யஸீதினுடைய கையில் கொடுத்து பைஅத் செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அல்லாஹ் மறைத்து விட்டான். அந்த கை யஸீதுக்கு போய்விடக் கூடாது. அவர்கள் வீட்டிலிருந்து அந்த இடத்திற்கு தேடி வருகிற பொழுது அவர்கள் குழந்தைகளை பார்க்கிறார்கள். இவர்களுடைய எண்ணிக்கையை இறைவான் எண்ணிக்கை வைத்துக் கொள். இவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும். என் குடும்பத்தை, என்னுடைய பாட்டனார் ரசூலுல்லாஹ் உலகத்தில் உள்ள அனைத்து நபிமார்களுக்கும் முத்திரையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சிதைத்த இவர்களை இறைவான் எண்ணிக்கொள். என் பாட்டனார் அவர்களே, இவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நாளை வழக்காட வேண்டும் என்று செய்துள்ள ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்றால் கர்பலா என்பது ஒரு போர்க்களம் அல்ல, இந்த சமுதாயத்திற்கு பாடம். எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி இருந்து விடக்கூடாது. யாருக்கு முன்னாலும் தலை சாய்த்து விடக்கூடாது. எதற்காக வேண்டியும் தலை சாய்த்து விடக்கூடாது. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இன்னொரு படிப்பினை நாம் தொடர்ந்து கொண்டிருந்தால், குர்ஆன் ஓதினால், நல்லவர்களை செய்தால் இன்பம் மட்டும்தான் கிடைக்கும். அப்பொழுதுதான் நான் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லுவேன் என்கிற அது இங்கு அனுபவித்து போகிறது. உலகத்தில் துன்பத்தை கொடுத்தாலும் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான், என்னுடைய ரசூல் முஹம்மது தான் என்கிற உறுதிப்பாட்டோடு இருப்பதற்கு தான் கர்பலாவினுடைய மதிப்பெண்கள் நமக்கு உணர்த்துகிறது. வல்லோர் அல்லாஹ் சஹாபாக்களை திட்டாமல், சஹாபாக்களின் முஆவியா என்கிற ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு எழுத்தாளராக இருந்தார்கள், நபி அவர்கள் பார்வையில் இருந்தார்கள். அவர்களை திட்டாமல், அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யஸீது தான் அக்கிரமம் செய்தால் அவனின் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகும். கண்ணியத்துக்குரியவர்களை, மற்ற யாரையும் சஹாபாக்களை குறைவாக மதிக்க கூடாது. அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள். குல்லுஹும் அதூலும், அவர்கள் அனைவரும் நீதவான்கள் என்கிற நிலைப்பாடு தான் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு. வல்லோன் அல்லாஹ் அவர்களை மதித்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ் அவர்கள் தொழுது